ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி காத்தாலேயே நான் ஒரு ரைடு வெளியில் வந்துட்டேன். ஸோ 2 நாளாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்டு டேவாக இருந்தது. என்னோடய எடிட்டிங் ஆப் ரொம்ப பிரச்சனை பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடில. அதனால் என்னால் அப்லோடும் பண்ண முடில வீடியோவை. அதுக்கோசரம் மண்டையை குடஞ்சி இதுக்குள்ளே போய் பார்க்குறது, யூடியூப்பில் அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்க்குறது, அன்இன்ஸ்டால் பண்ணுறது, ரீஇன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இதுக்கு நடுவில் அப்பா சமையல் வீடை பார்த்துக்கிறதுன்னு லிட்ரலாக ஒரு கொடுமையான டேவாகவே இருந்தது எனக்கு. ஸோ நான் சொன்னேன், இன்றைக்கி காத்தால் என்ன வெளியில் கூட்டின்னு போங்க, ஒரு 10 நிமிஷம் ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணால் எனக்கு தலைவலி குறையும்னு எனக்கு தோன்றுறது அப்படின்னு. வெளியில் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் கிளைமேட்டாக இருக்குது. பெங்களூரில் மழை பெஞ்சு கூலாக ப்ரீஸியாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நானும் எங்கள் ஆத்துக்காரும் பக்கத்துலேயே ஒரு கதம்பா ரெஸ்டாரண்ட் எங்கள் ஆற்றுல பக்கத்தில் இருக்குது. ஸோ அதில் போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலான்னு நினச்சேன். அங்கே பார்த்தெல்லாம் ஏகப்பட்ட மெனு டிஸ்பிளே ஆகிருந்தது. அதெல்லாம் டெய்லியே நைட்டு டின்னர் மெனு போல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கள் ஆத்துக்கார் சொன்னார், நீ டின்னர் வந்தேன்னா யூ வில் என்ஜாய் அப்படின்ட்டு. வி வில் கம் ஒன் டேன்னு சொல்லிவிட்டு காத்தால் நான் ஒரு பிளேட் இட்லி வடை, அப்புறமா ஒரு பிளேட் பூரி வாங்கி, இதுதான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெளியில் போனால் ரொட்டீனாக வாங்கிறது. ஸோ இந்த ஒரு இட்லி வடையும் டிப்பு மாதிரி கொடுப்பா. அதுக்கப்புறமா பூரியும் சாகுவும் நாங்கள் ஆலு பல்லியாக வாங்கிப்போம். ஸோ இதை வாங்கி 2 பேரும் ஹாஃப் ஷேர் பண்ணிப்போம். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஹெவி ஃபீலிங்கும் இருக்காது. 3 பூரியெல்லாம் சாப்பிட்டுட்டோன்னா அன்றைக்கி டேயில் லஞ்செல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். அட்லீஸ்ட் ஷேர் பண்ணினா ஓகேவாக இருக்கும் பார்த்தாக்கா.